ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெங்கடேசன் புக் தான் நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் 1 வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைவ் கூட போட்டிருந்தேன் வஉசியை பற்றி. இப்போ அதுக்கடுத்து கிளாஸ் 2 பார்க்கலாம். சென்னை ஜனசங்கம் அதுலேருந்து பார்க்க போகிறோம். திலகரின் விருப்பத்துக்கு ஏற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908 ஜனவரி 11ஆம் தேதி சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் சென்னை ஜனசங்கம், அப்போ சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பை துவங்கினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திலகரின் விருப்பத்துக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் உள்ள சுதேசி தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணியில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பை துவக்க பாரதி பெரிதும் காரணமாக இருந்தார். வஉசி இந்த சங்கத்தின் தலைவராகவும், மண்டயம் எஸ் சீனிவாச்சாரி, CS ஆரியா, K வெங்கட்ரமண ராவ் ஆகியோர் நிர்வாக குழு உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பல மாணவர்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தனர். சென்னை ஜனசங்கத்தின் மாணவர்கள் இச்சங்கத்தில் அதாவது பல மாணவர்கள் இதுல வந்து உறுப்பினராக இருந்தாங்க. சென்னை ஜனசங்கத்தோட நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, சுதேசி பொருட்களை வந்து புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை வந்து பரப்பணும், பள்ளிகளில் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளிக்கணும், இளைஞர்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கணும், சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யணும், சங்க உறுப்பினர்களை அதிகரிக்கணும். சென்னை ஜனசங்கம் 1912 வரை செயல்பட்டு வந்தது. தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தை முன்கொண்டு சென்றது. அப்ப சென்னை ஜனசங்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1908 ஜனவரி 11 ஆரம்பிச்சு 1912 அது வந்து இதாயிடுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து சுப்பிரமணிய சிவாவை பத்தி பார்க்கலாம். சுப்பிரமணிய சிவா பார்த்தோம்னா, வஉசியும் சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள். அப்ப சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள் அப்படின்னம்னா யாரு? வஉசியும் சிவாவும். வஉசியை போன்றே சிவாவும் ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த இயக்கத்தில் ஈடுபட்டு அதன் வழி சுதேசி இயக்கத்துக்கு ஈர்க்கப்பட்டவர். சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டி கொண்டவர் சிவா. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சிவாவோட புனைப்பெயர் என்ன, அந்த சுப்பிரமணிய சிவாவோட புனைப்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சுதந்திரானந்த. சுதந்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த சுதந்திரம் பிளஸ் ஆனந்தா அது ரெண்டையும் சேர்த்து சுதந்திரானந்த அப்படின்னு சொல்லி பெயர் வந்து சூட்டி கொண்டார். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வத்தலகுண்டு வாசியான இளைஞர் சிவா. அப்ப அந்த சிவா வந்து எங்க? மதுரையில வத்தலகுண்டு இந்த இடத்தை சேர்ந்தவர். தூத்துக்குடி வந்து யாரோட சேர்றாங்க? வஉசியோட சேர்றாங்க. அதனாலதான் இவங்களை என்னன்னு சொன்னாங்க? இரட்டையர்கள். சுதேசி இயக்க பிரச்சாரத்தில் இந்த இருவரும் தீவிரமாக பங்கு கொண்டனர். பிபின் சந்திரபாலர் விடுதலை நாளை தடையை மீறி, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிபின் சந்திரபாலர் அவங்களோட விடுதலை நாளை வந்து பிரிட்டிஷால் வந்து சொல்லியிருப்பாங்க, இது மாதிரிலாம் எதுவும் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அதை மீறி தாமிரபரணி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக தான் இவங்க 2 பேரையும் வந்து கைது செஞ்சு விசாரிப்பாங்க. 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து கிடைக்கும். திருச்சி சிறையில வந்து அடைக்கப்பட்ட சிவா. அப்ப சிவா வந்து எந்த சிறையில் அடைக்கப்பட்டாங்க? திருச்சி சிறையில பல கொடுமைகளுக்கு உள்ளானதோடு தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். அப்ப தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. எனவே அவர் சேலத்தில் தொழுநோய் கண்ட கிரிமினல் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த. அப்ப திருச்சியில இருந்து எங்க மாத்திட்டாங்க? சேலத்துக்கு மாத்திட்டாங்க. தொழுநோயாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கிரிமினல் குற்றவாளியோட இவங்களையும் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க. சிறையிலிருந்து விடுதலையான சிவா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் என்ற பெயரில் தேசபக்தர்களின் பாசறை ஒன்றை நிறுவி இளம் தேசாபிமானிகளுக்கு நாட்டு விடுதலை போருக்கான பயிற்சி அளித்தார். அப்ப இவர் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில பாரதி ஆசிரமம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பாசறை ஒண்ணு ஆரம்பிச்சாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இளம் தேசாபிமானிகளுக்கு வந்து விடுதலை போருக்கு எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பயிற்சி அளிக்கிறாரு. பாரதியாரின் தேசிய பாடல்களை பாடி செல்வதற்கான பாரத ஆசிரியர் பாடல் குழுவை, அவங்களோட பாடல்களை வந்து பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாடல் குழுவையும் வந்து அமைச்சிருக்காரு. சிவாஜி, தேசிங்கராஜன் ஆகிய மாவீரர்களின் வரலாற்றை எதெல்லாம் நாடகமாக்கிறாரு? சிவாஜி, தேசிங்கராஜன் அவங்களோட வரலாற்றெல்லாம் நாடகமா மாத்திருக்காரு. ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் நாடக உரையாடல்களை எழுதினார். பாடியும் பேசியும் நடித்தும் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டி வந்தவர் சிவா. அப்ப இதை கேட்கலாம், பாடியும் பேசியும் நடித்தும் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டி வந்தவர் யார்? ஏன்னா இவர் நல்லா பேசுவாரு, தெரியும். பாடுறது வந்து இந்த பாரதியோட தேசிய பாடல்களுக்கு ஒரு குழு அமைக்கிறாரு. அப்ப இவர் வந்து பாடுவாரு. அதே மாதிரி நாடகங்கள் இயற்றாரு. அப்ப நடித்தும். அப்ப இது மூணுமே பண்ணி மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டி வந்தவர் யாருன்னு கேட்டோம்னா சிவா. அரசுக்கு எதிராக செயல்பட்டார் என சிவா மீது 4 முறை, அதாவது எப்பப்ப 1908, 21, 22, 24 குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்து தண்டித்தது அரசாங்கம். தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலேயும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மாப்போசி. மாப்போசி என்ன சொல்லியிருக்காங்க? தேசத்துக்காக சேவை பண்றதா இருக்கட்டும், சிறையில இருந்து கஷ்டப்படுற தியாகத்திலேயா இருக்கட்டும், அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்காரு. அவருக்கு இணையாக வேற ஒருத்தர் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? மாப்போசி சொல்லியிருக்காங்க.
அடுத்து சுயாட்சி இயக்கம் 1907 ஏற்பட்ட சூரத் பிளவுக்கு பின்னர் காங்கிரஸ் தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர். அதாவது 1907 வந்து சூரத் பிளவு வந்ததுக்கு அப்புறம் அந்த மிதவாத தீவிரவாதிகள் அவங்க வந்து பிளவு ஏற்படுது. அப்ப தீவிரவாதிகளை வந்து அரசாங்கத்தால் வந்து கடுமையாக ஒடுக்கப்படுறாங்க. மிதவாதிகள் வந்து வலுவிழந்து போயிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. தேசிய இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் இல்லாத நேரத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்றாங்க, அந்த கடமையை வந்து நிறைவேற்றுறாங்க. இந்தியா சுயாட்சி பெற வேண்டுமாயின் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் திருப்பி வந்து ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி யார் விரும்புவாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார். அந்த விருப்பமானா நிறைவேறவில்லை. அதனால் அவர் ஒரு புதிய அரசியல் அமைப்பான சுயாட்சி சங்கம், அதாவது ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சுயாட்சி சங்கம் அப்படிங்கறத உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. 1911 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னை கோகலே மண்டபத்தில் சுயாட்சி சங்கம். அப்ப சுயாட்சி சங்கம் அப்படிங்கறத எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது ஹோம் ரூல் லீக் இது பேரு, சுயாட்சி சங்கம் 1911 செப்டம்பர் 3 சென்னையில உள்ள கோகலே மண்டபத்துல இது ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னி பெசன்ட், சி.பி. ராமசாமி ஐயர், ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, எஸ். சுப்பிரமணிய ஐயர், என். சுப்பராவ், பி. பட்டாபி சீதாராமையா, ஏ. ரெங்கநாத முதலியார், மாஜேரி ராமையர் ஆகியோர் சுயாட்சி இயக்கத்தின் பிரதான தலைவர்கள். சுயாட்சி சங்கத்தின் தலைவராக அன்னி பெசன்ட்டும், ஜி.எஸ். அருண்டேல் அமைப்பு செயலாளராகவும், சி.பி. ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளராகவும், பி.பி. வாடியா பொருளாளராகவும் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் என சுயாட்சி சங்கத்தின் அப்ப சுயாட்சி சங்கத்தின் குறிக்கோள் என்ன, இந்த பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய இந்த பேரரசுக்குள் இந்தியா வந்து சுயாட்சி பெறணும் அப்படிங்கிறது அந்த சங்கத்தோட குறிக்கோள். அடையாற்றில் சுயாட்சி சங்கம் அமைக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்ததன் விளைவாக சென்னை மாநிலம் இந்திய தேசிய நீரோட்டத்தில் முழுவதுமாக கலந்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் சுயாட்சி சங்கத்தின் கிளைகள், இதோட பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டுல நிறைய பகுதியில ஸ்டார்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல இருந்த 10 பிரம்மஞான சபை விடுதிகளும் சுயாட்சி இயக்க அப்ப பிரம்மஞான சபை விடுதிகள்லாம் என்னவா மாறுது, சுயாட்சி இயக்க மையங்களாக மாறுது. பிரம்மஞான சபையோட விடுதிகளோட பிரான்ச்சஸ் எங்க இருந்துச்சு, கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. சென்னை சட்டமன்ற உறுப்பினரான தஞ்சை வி.கே. ராமானுஜாசாரி தமிழ்நாட்டின் சுதேசி இயக்க தலைவரானார். அப்ப தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கத்துக்கு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா தஞ்சை வி.கே. ராமானுஜாசாரி. இவர் வந்து சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 1917 மே 9 கடலூரில் பி.பி. மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெற்றது. பல மாவட்ட மாநாடுகள் நடத்தப்பட்டன. பிரசுரங்கள் மூலம் சுயாட்சி பிரச்சாரம் செய்யப்பட்டது. 1917 மே மாதத்துக்குள் 10,000 உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். காங்கிரஸ் மிதவாதிகளும் சுயாட்சி சங்கத்தை, அதாவது காங்கிரஸ்ல உள்ள மிதவாதிகளும் இந்த சுயாட்சி சங்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஆதரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுயாட்சி இயக்கம் ராஜபாளையத்தில் அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஐ.பி. அரங்கசாமி ராஜா, பி.எஸ். சின்ன வெங்கடராஜா, பி.எஸ். குமாரசாமி ராஜா, பி.எஸ். சுப்பராஜா ஆகியோரது முயற்சியால் சுயாட்சி சங்கம் இந்த ஊரில் துவங்கப்பட்டது. அதாவது ராஜபாளையத்துல, இதெல்லாம் 1917. சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கான பி.எஸ். குமாரசாமி ராஜா. அதாவது இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு முக்கியமானது மட்டும் எதுவோ அதை மட்டும் ஒரு 2 or 3 டைம்ஸ் படிச்சுட்டு அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணியோ இல்ல ஹைலைட் பண்ணி, கையில நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா சொல்றேன், அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி, இல்ல புக்கு நோட்ஸ் இல்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்துல வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு அடுத்த வீடியோல, அப்கமிங் வீடியோஸ்ல இப்ப இது வரைக்கும் நடத்துனதை வந்து நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி, அதாவது எது முக்கியமோ அதை மட்டும், எனக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. நீங்களும் வந்து அதே மாதிரி சைட் பை சைடு வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கான பி.எஸ். குமாரசாமி ராஜா மீனாட்சி சகாய விவேக வித்யாலயத்தை ஏற்படுத்தினார். அன்னி பெசன்ட் அம்மையாரின் வேண்டுகோளுக்கிணங்க அரசியல் சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிப்பதற்கான பிரம்மஞான மாநாடு ஒன்று ராஜபாளையத்தில் நடத்தப்பட்டது. அதாவது அன்னி பெசன்ட் சொன்னதுக்காக அரசியல் சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக கையெழுத்து சேர்க்கறதுக்காக அந்த சைன் வாங்கணும்ல, அதுக்கு வந்து பிரம்மஞான மாநாடு ஒன்று ராஜபாளையத்தில் நடத்திருக்காங்க. அப்ப அன்னி பெசன்ட் வந்து கைது செய்யப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் இங்கு நடத்தப்பட்டது. அப்ப அன்னி பெசன்ட கைது பண்ணதுக்கு அப்புறமேல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் எங்க நடந்துச்சு, ராஜபாளையத்துல. கல்கத்தாவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அம்மையார் ஆற்றிய உரையை தமிழாக்கம் செய்து பொதுக்கூட்டத்தில் படிக்கப்பட்டது. அப்ப கல்கத்தாவில் கூடினப்ப அந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துல வந்து அம்மையார் ஆற்றிய உரையை வந்து இங்க வந்து தமிழாக்கம் பண்ணி பொதுக்கூட்டத்துல படிச்சிருக்காங்க. அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. கே.ஜி. சிவசாமி ஐயர் இந்நகருக்கு வருகை தந்து காங்கிரஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக பல கூட்டங்களில் பேசினார். சுயாட்சி இயக்கத்தால் கவரப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் 1916 ஜூலை 24ஆம் தேதி புகைவண்டிகளில் ஐரோப்பியர்களுக்கென இடஒதுக்கீடு செய்யப்பட்டதை எதிர்த்து எக்மோர் ரயில் நிலையத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்ப இந்த சுயாட்சி இயக்கம், நமக்கு இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும், சுயாட்சி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இயக்கத்துல கவரப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 1916 ஜூலை 24 ட்ரெயின்ல ஐரோப்பியர்களுக்கு, யூரோப்பியன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த ட்ரெயின்ல அந்த சீட்ல வேற யாரும் போய் உட்காரக்கூடாது. இதை எதிர்த்து என்ன பண்ணிருக்காங்க, எக்மோர்
சென்னையில உள்ள இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. சென்னை கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பு மாணவர்களும் ஐரோப்பியர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்படுது. சுயாட்சி இயக்கத்தின் தீவிர போக்கு கண்டு கவலை கொண்ட சென்னை கவர்னர் பென்ட்லான் பிரபு அதை ஒடுக்க முனைந்தார். அப்ப இந்த சுயாட்சி இயக்கம் இருந்த சமயத்துல சென்னை கவர்னரா யார் இருந்திருக்காங்க, பென்ட்லான் பிரபு. இது மாதிரிதான் கேட்பாங்க. சுயாட்சி இயக்கம் இருந்த சமயத்துல சென்னையில உள்ள கவர்னர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பென்ட்லான் பிரபு. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப கவலை கொண்டு இதை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மாணவர்கள் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள கூடாது என தடை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து அரசியல் கூட்டங்கள்ல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. இயக்க பத்திரிகைகளுக்கு பாதுகாப்பு பணம் கட்ட வேண்டும் என அன்னிபெசன்ட் கட்டாயப்படுத்தப்பட்டார். அரசாங்கத்தின் அந்த போக்கை எதிர்த்து தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர், தெனாலி, திருப்பூர் ஆகிய இடங்களில் கண்டன கூட்டங்கள். சென்னை நகரில் இருந்த இந்திய வியாபாரிகள் சங்கம் பத்திரிகை கட்டுப்பாட்டை கடுமையாக கண்டித்தது. அதாவது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதே மாதிரி நியூஸ் பேப்பருக்கும் நிறைய வந்து ரூல்ஸ் வந்து போடுறாங்க. சென்னை அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அன்னிபெசன்ட்டை நேரில் ஆஜராகி வாதாடினார். அப்ப சென்னையில அரசாங்கத்துக்கு எதிராகவே வழக்கு தொடர்ந்து அன்னிபெசன்ட்டை என்ன பண்ணிருக்காங்க, நேரில் போய் ஆஜராகி அவங்களே வாதாடி இருக்காங்க. வழக்கு தோற்றாலும் சுயாட்சி இயக்கம் வந்து என்ன ஆயிடுச்சு, செல்வாக்கு பெற்றது. 1917 ஜூன் 12ஆம் நாள் பென்ட்லன் பிரபு, இந்த நம்ம சுயாட்சி இயக்கம் இருந்த சமயத்துல யார் சென்னை கவர்னரா இருக்காங்க, பென்ட்லன் பிரபு. இவங்க அன்னிபெசன்ட் அம்மையாரை அழைத்து சென்னை மாநிலத்தின் நிலைமையை விலக்கி கூறி இங்கிலாந்துக்கு திரும்பி போய்விடுமாறு. அப்ப அவர் கூப்பிட்டு அன்னிபெசன்ட்ட சொல்றாங்க, சென்னையில இவ்வளவு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால நீங்க எங்க இருந்து வந்தீங்க, இங்கிலாந்துல இருந்து வந்தீங்க, திருப்பி அங்கேயே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்ட்லன் பிரபு வந்து கேட்கிறாரு. அதற்கு அன்னிபெசன்ட் வந்து மறுத்துட்டாரு, முடியாது அப்படின்ட்டு. எனவே ஜூன் 15ஆம் தேதி அன்னிபெசன்ட், பிபி வாடியா, GS அரண்டேல் ஆகியோர் உதகமண்டலத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது காவலில். அப்ப இவங்க இது வந்து முடியாது, இவர் கூப்பிட்டு சொல்லியும் இவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜூன் 12 கூப்பிட்டு சொல்றாங்க, 1917 ஜூன் 12 கூப்பிட்டு சொல்றாங்க. 1917 ஜூன் 15ஆம் தேதி அன்னிபெசன்ட், பிபி வாடியா, GS அரண்டேல் இவங்க 3 பேரும் எங்க போறாங்க, உதகமண்டலத்துக்கு போறாங்க. இதுதான் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட். இப்ப இதெல்லாம் இருக்காது, பென்ட்லன் பிரபுலாம் இருக்காது. அது மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஊட்டிக்கு போற சமயத்துல அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால். அப்ப காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர் யாரு, அன்னிபெசன்ட். எப்படி வர்ணிக்கப்பட்டாங்க, போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி, போராடுறவங்க எல்லாம் வெஞ்சி நிற்கும் ஒரு போராட்டவாதி அப்படின்னு சொல்லி அன்னிபெசன்ட் வந்து காவலில் வைக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் வந்து, அதாவது காந்தி வந்து இப்படி வர்ணிச்சு சொல்றாங்க. காங்கிரஸ் மிதவாதியும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான சுப்பிரமணிய ஐயர். அப்ப இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக என்ன பண்றாங்க, காங்கிரஸ் மிதவாதியும் அதே மாதிரி வந்து ரிட்டையர் ஆன ஒரு நீதிபதி யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். அவர் வந்து பிரிட்டிஷ் வந்து கொடுத்திருப்பாங்க சர்பட்டம், அதை வந்து திறந்துட்டாங்க, எங்களுக்கு இந்த பட்டம் தேவையில்ல அப்படின்ட்டு. சுயாட்சி சங்க தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து மனித உரிமைகளை காப்பதன் அவசியம் பற்றி பிரகடனம் வெளியிட்ட அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார். அதாவது சுயாட்சி சங்க தலைவர்கள்லாம் யாரு, இந்த அன்னிபெசன்ட் 3 பேர் இவங்கெல்லாம் வந்து காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து எங்களோட மனித உரிமைகள் இதெல்லாம் வந்து போகுது, அதை வந்து நீங்க காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் வெளியிட்ட அவசியம் பற்றி பிரகடனம் வெளியிட்ட அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு என்ன பண்றாங்க, நீண்ட கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அம்மையார் சிறைப்பட்டதால் சுயாட்சி சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பையும் ஏற்காரு. ஓகேங்களா, அதாவது அன்னிபெசன்ட் அம்மையார் அங்க இருக்கிறதுனால அதோட தலைவரோட போஸ்டிங் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அமெரிக்கா அவங்களுக்கு வந்து யாருக்கு லெட்டர் எழுதுறாங்க, உட்ரோ வில்சனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. வெஸ்லி கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றி வந்த திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் வேலையை திறந்துவிட்டு. அப்ப வெஸ்லி கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாரு, திருவிக்கா. இவர் என்ன பண்ணிட்டாரு, வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியல் பிரவேசம் வந்து செய்யறாரு. அன்னிபெசன்ட்டும் சகாக்களும் விடுதலை அடைந்த போது அவர்களுக்கு வழிநெடுகிலும் ரயில் நிலையங்களும் வரவேற்பு அளிக்க. இப்ப இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா, இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, வழிநெடுகிலும் அவங்க என்ன பண்றாங்க, வரவேற்பு அளிக்க எல்லாமே இவர் தான் ஏற்பாடு பண்றாரு. சேலத்தில் சுயாட்சி சங்கத்தின் சார்பாக ராஜகோபாலாச்சாரி பெருந்திரளான மக்களுடன். அப்ப சேலத்திலிருந்து அந்த சுயாட்சி சங்கத்தின் சார்பாக யார் வராங்க, ராஜகோபாலாச்சாரி. அதுவே அவரது அரசியல் பிரவேசமாக அமைந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முடங்கி கிடந்த நிலையத்தில் அன்னிபெசன்ட் துவக்கிய சுயாட்சி இயக்கம் தேசிய போராட்டத்தை தீர்த்தினார். ஆல்ரெடி 1907 வந்து காங்கிரஸ் வந்து பிளவு அந்த மாதிரி ஆன சமயத்துல இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் துவங்கிய சுயாட்சி இயக்கம் வந்து திருப்பி வந்து தேசிய போராட்டத்தை வந்து நல்ல தீவிரத்தோட வந்து நடத்த ஆரம்பிக்குது. அவரது சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் பொருட்டு இப்ப அவங்களை வந்து ஒரு பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் தலைவராக யாரை போடுறாங்க, அன்னிபெசன்ட் அம்மையாரை போடுறாங்க. 1917 ஆகஸ்ட் 20
மாண்டேகு பிரகடனம் அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த பரிசு. அதாவது 1917 டிசம்பர்ல இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் தலைவரா வராங்க. அதே 1917 ஆகஸ்ட் 20ல மாண்டேகு அப்படிங்கிறவர் வந்து பிரகடனம் வெளியிடுறாரு. அது அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து சுயாட்சி சங்கத்துல என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் வந்து கிடைத்த பரிசு. அவங்க சொல்ற மாதிரியே இருக்குது. எனினும் அன்னிபெசன்ட் பிராமணர்களே பெரிதும் சார்ந்திருந்தாலும் மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்த நீதி கட்சியை விரோதித்துக் கொண்டதாலும் அரசாங்கத்தை பகைத்துக் கொண்டதாலும் சுயாட்சி இயக்கம். அப்ப சுயாட்சி இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் தோல்வியுறதுக்கு காரணம் என்ன? அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிராமணர்களையும் மேக்சிமம் வந்து சார்ந்திருக்கிறாங்க. அதனால மக்களின் செல்வாக்கை, நீதி கட்சி தான் மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்துச்சு. அவங்கள்ட்ட வந்து என்ன ஆகுது, விரோதம் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து நான் பிராமின்ஸ், இவங்க வந்து பிராமின்ஸை வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நான் பிராமின்ஸ் ஆன நீதி கட்சி தான் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்குது. அவங்கள வந்து விரோதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தையும் பகிர்ந்து கொண்டதுனால சுயாட்சி இயக்கம் என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல தோல்வியுற்றுடுச்சு. ஓகேவா. அடுத்து வந்து ரவுலட் அற போராட்டம் 1919. காந்தி துவக்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டுக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த சத்தியாகிரகம் துவங்கப்பட்டதே தமிழ்நாட்டில் தான். ஓகேங்களா. அதாவது தொடங்கப்பட்டதே எப்பதான், தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. 1919 பிப்ரவரி மாதம் இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்கள் விவாதிக்கப்பட்ட போது, அப்ப 1919 பிப்ரவரி மாசம் அது வந்து இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்கள் என்ன பண்றாங்க, விவாதம் பண்றப்ப சீனிவாச்சாரி அம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிப்புக்கு உள்ளாகும். சப்போஸ் நீங்க அந்த போடுற மசோதா வந்து அது சட்டமா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்தியா வந்து ரொம்ப கொந்தளிப்பு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை எச்சரிக்கிறார். யாரு, சீனிவாச்சாரி. ரவுலட் மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டால் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்ய போவதாக அறிவித்தார். சப்போஸ் அதை சட்டமாக்கிட்டீங்கன்னா அதை எதிர்த்து நாங்க வந்து சத்தியாகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்றாங்க. ராஜகோபாலாச்சாரியின் ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். அப்ப ராஜகோபாலாச்சாரி அட்வைஸின் பேரில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வந்து காந்தி வராரு. எப்ப, 1919 மார்ச் 17 கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தங்கினார். இப்ப இதை கேட்கலாம், காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து யாரோட வீட்டுல தங்கினாங்க, கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டுல தங்கினாங்க. எந்த டேட்டு, எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1919 மார்ச் 17. அங்குதான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துலதான், அந்த கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டுலதான் வந்து நடக்குது. ரவுலட் சட்டத்தை எப்படி எதிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. ஓகேங்களா. மார்ச் 21, 22, மார்ச் 17 அவர் வராரு. திட்டம் போறது மார்ச் 21, 22. அதன் விளைவாக சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது. இதனாலதான் என்ன சபை அமைச்சிருக்காங்க, சத்தியாகிரக சபை வந்து அமைச்சிருக்காங்க. காந்தி அந்த சபையின் தலைவராகவும் சி விஜயராகவாச்சாரி, டாக்டர் எம்.ஜி. நஞ்சுண்டராவ், டி பிரகாசம் ஆகியோர் துணைத் தலைவர்கள். ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஹரிகர ஓத்தம் ராம், சேலம் டி ஆதிநாராயண செட்டியார் ஆகியோர் செயலாளர்கள். சென்னை மாநிலத்தில் 120 பேர் சத்தியாகிரக செயலாளர்களாகவும் சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டனர். சி ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, வ.உ.சி. பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் ஆகியோர் அந்த சபதத்தில் கையொப்பம் இட்டவர்கள் முக்கியமானவர்கள். அவர்களோட எஸ். சீனிவாச ஐயங்கார், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே. காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுலட் சட்டம். அப்ப காந்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருக்காரு. யார் வீட்டுல, கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டுல தான் வந்து ரவுலட் சட்டத்தை எப்படி எதிர்க்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவர் அப்ப தமிழ்நாட்டில் இருந்த சமயத்துல ரவுலட் சட்டம் நிறைவேறிச்சு. தீவிர ஆலோசனைக்கு பிறகு சென்னையில இருந்து காந்தி தனது செயல் திட்டத்தை ரொம்ப அவங்க ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் சென்னையில இருந்து காந்தி என்ன பண்ணிருக்காரு, அவரோட செயல் திட்டத்தை அறிவிக்கிறாரு. 1919 மார்ச் 30ஆம் தேதி அன்று இந்தியா முழுவதும் ஹர்த்தால் நடைபெற வேண்டும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் அதாவது 1919 மார்ச் 30. ஓகேங்களா. பின்னர் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ராஜகோபாலாச்சாரி, விஜயராகவாச்சாரியார் ஆகியோரை கலந்து ஆலோசித்து ஹர்த்தால் தேதியை தள்ளி போட்டார் காந்தி. இந்தியா முழுவதும் ஹர்த்தால் நடைபெற வேண்டும். ஹர்த்தால்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த தேதியை வந்து தள்ளி போடுறாங்க. பின்னர் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று ரவுலட் சட்ட எதிர்ப்பு பிரச்சாரம் செய்த பின்னர் சென்னையிலிருந்து பம்பாய் சென்றார் காந்தி. ஓகேங்களா. கலந்து ஆலோசித்து தேதியை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி இதெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. இதை பத்தி பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு சென்னையில இருந்துட்டு எங்க போயிட்டாரு, பாம்பேக்கு வந்து போயிட்டாரு. 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்டுள்ளது. அப்ப தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் எப்போது துக்க தினமாக கொண்டாடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 1919 ஏப்ரல் 6. 1919 ஏப்ரல் 6. பல பகுதிகளில் கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றன. சென்னை நகரின் பல பேட்டைகளிலிருந்து புறப்பட்ட ஊர்வலங்கள் எல்லாம் திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சத்தியமூர்த்தி ஆகியோர் அந்த கூட்டத்தில் உரையாற்றினாங்க. கடற்கரையில் தொழிலாளர்களுக்கு என தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், பி.பி. வாடியா, தண்டபாணி பிள்ளை ஆகியோர் வந்து பேசியிருக்காங்க. அதாவது
கடற்கரையில் வந்து தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு கூட்டம் இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து தொழிலாளர்கள்னாலே இந்த திருவிக, பிபி வாடியா இவங்கெல்லாம் வந்துருவாங்க. ஓகேங்களா. சத்தியாகிரகம் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. குஜராத்தியர் மிகுந்த சென்னை சவுகார்பேட்டையில் ராம்ஜி கல்யாண்ஜியின் தூண்டுதலின் பேரில் முழு ஹர்த்தால் செய்யப்பட்டது. முஸ்லிம் வர்த்தகர்களும் இந்த சத்தியாகிரகத்தில் ஒத்துழைத்தனர். நகரில் டிராம் கார்கள் ஓடவில்லை. நூற்பாலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. அப்ப சத்தியாகிரகி அப்படிங்கிற பத்திரிகை எங்க வெளியிடப்பட்டது? சென்னை நகரில். அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நூல்களான காந்தியின் சர்வோதயம், இது தெரியும், சர்வோதயம் காந்தியோடது, இந்திய சுயராஜ்யம் ஆகியவையும், வீர சவார்கரின் எரிமலை என்ற நூலையும் தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர். இது நமக்கு வந்து, அதாவது நூல்கள், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காந்தியோடது வந்து சர்வோதயமும் இந்திய சுயராஜ்யமும், அதே மாதிரி வீர சவார்கரின் என்னது எரிமலை, இந்த 3 நூலையும் வந்து தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. ரவுலட் சத்தியாகிரகம் தமிழ்நாட்டின் புறநகர பகுதிகளுக்கு பரவியது. ஓகேங்களா. சென்னையில இருந்து அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவுது. எனினும் மாநகரங்களில் மட்டுமே ரவுலட் சத்தியாகிரகம் ஆர்வத்தோடு நடத்தப்பட்டது. அதுவும் ஏப்ரல் 6க்கு பின் மறைந்து விட்டது என்கிறார் டேவிட் அர்னால்டு. அர்னால்டுங்கிறவர் தான் என்ன சொல்றாரு? ரவுலட் சத்தியாகிரகம் ஏப்ரல் 6க்கு பின்பு மறைந்து விட்டது அப்படிங்கிறாரு. பம்பாயிலும் அகமதாபாத்திலும் இருந்த அளவுக்கு இந்த சட்ட எதிர்ப்பு போராட்டம் சென்னை மாநிலத்தில் தீவிரமடையவில்லை என்பதில் காந்தி ஏமாற்றமுற்றார். ஓகேங்களா. அதாவது பம்பாய், அகமதாபாத்ல இருந்த அளவுக்கு இந்த எதிர்ப்பு போராட்டம் வந்து சென்னை மாநிலத்துல அவ்வளவு தீவிரமாகல அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டை விட ஆந்திர பகுதியில் இந்த போராட்டம் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது என்பது எஸ். கோபாலகிருஷ்ணனின் கணிப்பு. அதாவது சென்னை மாநிலத்துல தீவிரமடையலன்னு காந்தியோட கருத்து. அப்ப எங்கெங்கெல்லாம் சக்சஸ் ஆயிருந்திருக்குது? பம்பாய், அகமதாபாத்ல இந்த எதிர்ப்பு போராட்டம் நல்லா நடந்திருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டை விட, கம்பேர்டு தமிழ்நாட்டை விட ஆந்திரால வந்து இது வந்து நல்லா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணன் அவரோட கணிப்பு. எனினும் காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில் துவக்கப்பட்டு அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது என்பது பெருமைப்படத்தக்கது. அதாவது தமிழ்நாட்டுல வந்து சென்னையில சரியா தீவிரம் அடையலனாலும் காந்தியால முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு அது அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது அப்படிங்கிறது வந்து பெருமைப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கிலாபத் இயக்கம் 1919 to 1920. காந்தியின் முழு ஒத்துழைப்போடு இந்திய முஸ்லிம்கள் துவக்கிய கிலாபத் இயக்கத்தில் தமிழ்நாடு வந்து ஆர்வத்தோடு கலந்து கொண்டது. ரவுலட் சத்தியாகிரகத்தில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு தனது செல்வாக்கை பலப்படுத்தி கொண்டிருந்த சி. ராஜகோபாலாச்சாரி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்திருக்காரு. ஓகேங்களா. எப்படி வந்து காந்தியோட தலைமையில இது பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ராஜகோபாலாச்சாரி இதை வந்து ஆதரித்திருக்காங்க. அதன் மூலம் தமிழ்நாட்டு முஸ்லிம்களின் ஆதரவையும் அவர் வந்து பெற்றிருக்காரு. 1919 ஆகஸ்டில் கூடிய சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி சகோதரர்கள், அதாவது 1919 ஆகஸ்ட்ல சென்னையில காங்கிரஸ் மாநாடு கூடியிருக்குது. அதுல வந்து அலி சகோதரர்களை வந்து விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அனுசரிக்கப்பட்ட கிலாபத் தினத்துக்கு, அப்ப கிலாபத் தினம் டேட் எப்ப? 1919 அக்டோபர் 17. கிலாபத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவையும் திரட்டி தந்தார். அதாவது இது வந்து முஸ்லிம்கள் இது, அதுக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவையும் இவர் வந்து திரட்டி தந்திருக்காரு. கிலாபத் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு ராஜகோபாலாச்சாரி யாகூப் காசனை ஆதரித்து பேசினார். அந்த கிலாபத் கூட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கலந்து கொண்ட ராஜகோபாலாச்சாரி யாகூப் காசன் அவர் வந்து ஆதரித்து பேசியிருக்காரு. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு? இந்துக்களோட ஆதரவை திரட்டி தந்திருக்காரு. அலி சகோதரர்கள் வந்து விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. கிலாபத் தினம் வந்து 1919 அக்டோபர் 17. யாரை வந்து ஆதரித்து பேசியிருக்காரு? யாகூப் காசனை ஆதரித்து பேசியிருக்காரு. காங்கிரஸோடு ஒத்துழைக்குமாறு யாகூப் காசனையும் அவரது ஆதரவாளர்களையும் ஊக்குவித்தார். அப்ப இவர் ஆதரித்து பேசி நீங்க காங்கிரஸோட ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1920 மே மாதத்தில் ராஜகோபாலாச்சாரியின் ஆதரவோடு யாகூப் காசன் சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அப்ப 1919 இதெல்லாம் நடக்குது. 1920 மே மாதத்துல ராஜகோபாலாச்சாரியோட ஆதரவோடு இந்த யாகூப் காசன் இருக்காருல, இவர் வந்து சென்னையில உள்ள அந்த கிலாபத் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வராரு. தமிழ்நாட்டில் வட ஆற்காடு தவிர பிற மாவட்டங்களில் எல்லாம் கிலாபத் கமிட்டிகள் இந்துக்களின் ஆதரவோடு செயல்பட்டன. தமிழ்நாட்டுல வட ஆற்காடு பகுதியை தவிர மற்ற மாவட்டங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து கிலாபத் கமிட்டி, அந்த முஸ்லீம் கமிட்டி, அதுக்கு வந்து இந்துக்களோட ஆதரவு இருந்துச்சு. உதாரணமாக திருச்சி கிலாபத் கமிட்டிக்கு ராஜகோபாலாச்சாரியாரின் நண்பர்களான TSS சுவாமிநாத சாஸ்திரியும் பக்கபலமாக இருந்தனர். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்ப இது கூட கொஸ்டின்ல கேட்கலாம். திருச்சி கிலாபத் கமிட்டிக்கு ராஜகோபாலாச்சாரியின் நண்பர்களான TSS சுவாமிநாத சாஸ்திரி பக்கபலமாக இருந்தார். அப்ப திருச்சி கிலாபத் கமிட்டிக்கு யார் பக்கபலமாக இருந்தார் பார்த்தோம்னா TSS சுவாமிநாத சாஸ்திரி. ஓகேங்களா. இது வந்து கிலாபத் கமிட்டி.
இது வந்து முஸ்லிம்ஸ். இது ஹிந்துவான டிஎஸ்எஸ் சுவாமிநாத சாஸ்திரி வந்து பக்கபலமா இருக்காரு. இந்த டிஎஸ்எஸ் சுவாமிநாத சாஸ்திரி யாருன்னா ராஜகோபாலாச்சாரியோட ஃப்ரெண்டு. 1920 ஏப்ரல் 20 சென்னை நகரில் மௌலானா சவுகத் அலியின் தலைமையில் கிலாபத் மாநாடு நடைபெற்றது. அப்ப கிலாபத் தினம் வந்து எப்ப 1919 அக்டோபர் 17. கிலாபத் மாநாடு சென்னையில எப்ப நடைபெற்றிருக்குது 1920 ஏப்ரல் 20. இங்கே 20 இங்கே 20. சென்னை நகரில் மௌலானா சவுகத் அலியின் தலைமையில் கிலாபத் மாநாடு வந்து நடைபெறுது. அதில் சென்னை மாநிலத்திலிருந்து மட்டும் 1000க்கும் மேற்பட்ட, ஏன்னா இது சென்னையில தான் நடக்குது, அப்ப சென்னையில இருந்து 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பார்வையாளர்கள் எல்லாமே கலந்துருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், பிரகாசம் ஆகியோர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. மற்றொரு கிலாபத் மாநாடு அலி சகோதரர்களின் தலைமையில் ஈரோட்டில். அப்ப மௌலானா சவுகத் அலியின் தலைமையில் வந்து கிலாபத் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு? சென்னையில. அதே மாதிரி அலி சகோதரர்களின் தலைமையில வந்து கிலாபத் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு? ஈரோடு. இதுதான் நமக்கு புக்ல எல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படின்னோம்னா இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். 1920 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் பண்றாரு. இதெல்லாம் ஏப்ரல்ல நடக்குது. ஆகஸ்ட் மாசம் வந்து யார் வராங்க? காந்தி வராங்க. கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் பண்றாரு. மகாத்மா காந்திக்கு ஜே என்பதற்கு பதில் முகமது அலி சவுகத் அலிக்கு ஜே என்று கோஷமிடும் அளவிற்கு மக்களை கேட்டுக்கொண்டார். அப்ப காந்தி என்ன சொல்றாரு? நமக்கு வந்து ஜேன்னு சொல்றதை தவிர, காந்திக்கு ஜேன்னு சொல்றதை தவிர முகமது அலி சவுகத் அலிக்கு ஜே அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. இவற்றால் தமிழ்நாட்டில் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? கிலாபத் இயக்கத்தினால ஒரு புது பலம் வந்து கிடைச்சிருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வட ஆற்காட்டை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துலயும் இந்துக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்தது. இப்ப வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி அப்படிங்கிற ஊர் என்னது? கிலாபத் இயக்கத்தோட உயர் நாடியாக திகழ்ந்தது. அங்கிருந்த முஸ்லிம்கள் கிலாபத் பொதுக்குழு ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் கிலாபத் பற்றிய பல பிரசுரங்களை, அப்ப வட ஆற்காடுல உள்ள வாணியம்பாடி வந்து கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடி. அப்ப கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடி எது அப்படின்னு கேட்டோம்னா வாணியம்பாடி. இந்த வாணியம்பாடி எங்க இருக்குன்னா வட ஆற்காடு மாவட்டம். தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. அப்ப கிலாபத் இயக்கத்தை யாரெல்லாம் ஆதரிக்கல? தமிழ்நாட்டுல உள்ள நீதி கட்சி, அதே மாதிரி சுயாட்சி அங்கத்தினர், அப்புறம் லிபரல் கட்சி, இவங்க 3 பேரும் வந்து கிலாபத் இயக்கத்தை வந்து ஆதரிக்கல. அதுக்கடுத்து நீதி கட்சியும் இரட்டை கட்சியும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 1892 ஆதி திராவிடர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் அமைப்பு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1892. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் டாக்டர் டி.எம். நாயர், தியாகராஜ செட்டியார், கேசவ பிள்ளை, நடேச முதலியார் போன்றோர் பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமணர் அல்லாதவரின் உரிமைகளை கோரி பெற முயற்சித்தனர். பிராமின்ஸ் வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து நான் பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஒரு திராவிடர் அமைப்பு தோற்றுவிக்கிறாங்க. 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம். அப்ப 1916 என்ன பண்ணியிருக்காங்க? தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்குறாங்க. அதுவே பின்னர் நீதி கட்சி என்ற பெயருடன் செயல்பட்டது. இப்ப நீதி கட்சியோட ஆட்சி, நீதி கட்சி வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிராமணர் அல்லாதோர் நலன் காக்கும் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. அப்ப நீதி கட்சி வந்து இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கேற்காம பிராமின்ஸ் இல்லாத அந்த மாதிரியான நலன் காக்கும் இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்திட்டாங்க. அதற்கு காரணம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் ஆட்சி ஆங்கிலேயரிடமிருந்து பிராமின்ஸ்க்கு தான் மாறுமே தவிர முழு மக்களாட்சி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி ஃபீல் பண்றாங்க. மாண்டிகல் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து காங்கிரஸ் வந்து நிராகரிக்குது. ஆனா நீதி கட்சி, ஏன்னா நீதி கட்சியும் காங்கிரஸுக்கு வந்து ஆகல, அதனால நீதி கட்சி என்ன பண்ணிருச்சு? அதை வரவேற்று பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஆதரவு அளிச்சிருந்திருக்குது. அப்ப 1920 நடைபெற்ற தேர்தலில் பிராமணர் பிடியிலிருந்து ஹோம் ரூல் லீக்கை தோற்கடித்து வலிமையான பெரும்பான்மை பலத்தை பெற்றது நீதி கட்சி. அப்ப 1920 தேர்தல் வருது. அப்ப பிராமணர் பிடியிலிருந்து ஹோம் ரூல் லீக்கை என்ன பண்ணிட்டாங்க? தோல்வியடைய செய்து நீதி கட்சி வந்து வெற்றி அடையுது. காங்கிரஸ் தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்குது. ஓகேங்களா? இப்ப 1920 இருந்து, அதாவது 1920 இதுல வந்து காங்கிரஸ் வந்து இல்ல, ஆனா ஹோம் ரூல் லீக்கை தோற்கடித்து யார் வந்துட்டாங்க? நீதி கட்சி. அப்ப 20 இருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி வந்து ஆட்சி பொறுப்புல இருந்தது. சுப்பராயலு ரெட்டியார் தலைமையில் அமைச்சரவை பதவியேற்றது. அப்ப ஃபர்ஸ்ட் 1920 வந்த எலெக்ஷன்ல யார் அமைச்சரவை பதவி ஏற்றாங்கன்னு பார்த்தோம்னா சுப்பராயலு ரெட்டியார். அதன் பின் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வந்து சுயராஜ்ய கட்சியை வென்று பனகல் அரசரின், அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல வந்து நீதி கட்சி என்ன பண்ணிருக்கு? சுயராஜ்ய கட்சியை வென்று. இப்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஹோம் ரூல் லீக்கை தோற்கடித்து இது வந்து வந்துச்சு. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல சுயராஜ்ய கட்சியை வென்று பனகல் அரசரின் தலைமையில் ஆட்சி அமைத்தது. அது எப்ப? 1923. 20 சுப்பராயலு ரெட்டியார், 1923 வந்து பனகல் அரசர். இவர் வந்து யாரை தோல்வியடை செய்தாரு? சுயராஜ்ய கட்சி. உட்கட்சி பூசலால் 1926 நடந்த தேர்தலில் நீதி கட்சி
தோற்றது. அதாவது உட்கட்சி உள்ளுக்குள்ளாரே கட்சிக்குள்ளாரே அவங்களுக்குள்ளார வந்து பூசல் ஏற்பட்டதுனால 1926 நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோற்றது. அப்ப ஃபர்ஸ்ட் 2ல நீதி கட்சி வின் பண்ணியாச்சு. அப்பெல்லாம் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் எலெக்ஷன் நடந்திருக்குது. 1920ல சுப்பராயலும், 1923ல பனகல் அரசர், 26ல இவங்களுக்குள்ளாரே சம் ப்ராப்ளம் வந்ததுனால நீதி கட்சி வந்து தோல்வியுற்றது. அப்போ வந்து சுயேட்சையாக போட்டியிட்ட கருப்பு குதிரை சுப்பராயன் சுயராஜ்ய கட்சி ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பேற்றார். அதாவது அப்ப வந்து நீதி கட்சி வந்து தோத்துருச்சுன்னா யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா சுயராஜ்ய கட்சியில உள்ளவர் யாரு? சுப்பராயன். இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது சுப்பராயலு ரெட்டியார், சுப்பராயலுன்னு வரணும். இந்த இது 1926ல வந்தவர் வந்து சுப்பராயன். இவர் வந்து சுயராஜ்ய கட்சி ஆதரவோட இவர் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டாரு. அவர் வின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. அவர் வந்து சுயராஜ்ய கட்சி ஆதரவோட ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. இந்த சுப்பராயனுக்கு இன்னொரு பேர் என்ன? கருப்பு குதிரை. இதை தான் கேட்பாங்க. இப்ப கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுப்பராயன். ஓகேங்களா? 1926ல அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. 1927 முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது. அப்ப 1927ல என்ன பண்ணிருக்குது? நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது. 1930ல் நடைபெற்ற தேர்தலில் பிற கட்சிகள் பங்கேற்காததால் நீதி கட்சி எளிதில் வெற்றி பெற்று முனுசாமி நாயுடு தலைமையில் ஆட்சியில் அமைந்தது. இப்ப 1926ல தோல்வி அடைஞ்சிருச்சு. 27 அதாவது அதுக்கப்புறம் வந்து அப்ப யாரு வந்து இது பண்றாங்க? சுப்பராயன். அவர் வந்து இது பண்றாரு. 27ல நீதி கட்சி என்ன பண்ணுது? மாநில சுயாட்சி கோரிக்கையை வந்து வைக்குது. அப்ப அதுக்கடுத்து 1930 நடைபெற்ற தேர்தலில் மற்ற கட்சிகள் எதுவுமே பங்கேற்காதனால நீதி கட்சி வந்து எளிதில் வந்து வின் பண்ணிட்டு முனுசாமி நாயுடு அவர் வந்து ஆட்சியில் வந்து அமர்றாரு. இந்தியா வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை சந்தித்து கொண்டிருந்த போது, அதாவது 1930ல சட்ட மறுப்பு இயக்கம் இங்க நடந்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல பொப்பிலி அரசர் முதலமைச்சர் ஆனார். இது கேட்கலாம். அப்ப இந்தியா சட்ட மறுப்பு இயக்கத்தை சந்தித்துக் கொண்டிருந்த போது யார் வந்து முதலமைச்சர் ஆனார் அப்படின்னோம்னா 1932 பொப்பிலி அரசர். அதே இது 1930 எலெக்ஷன்ல ஜெயிச்சு யார் வந்து அமைச்சரவை அமைச்சது? முனுசாமி நாயுடு. இதே இது வந்து சட்ட மறுப்பு இயக்கம் 1932 நடந்துட்டு இருந்தப்ப யார் சிஎம்ஆ இருந்தாங்கன்னா பொப்பிலி அரசர். 1935 இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வந்த மாநில சுயாட்சி திட்டத்தின்படி நடைபெற்ற தேர்தலில் அப்ப 1935 இந்திய கவர்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல மாநிலத்துல வந்து சுயாட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்திருப்பாங்க. அது பிரகாரம் நடைபெற்ற தேர்தல்ல 1937ல காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குது? நீதி கட்சியை தோற்கடித்து சி ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றியது. ஓகேங்களா? இது வந்து நிறைய இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்திருக்கும். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இல்லாத பாயிண்ட்ஸ், அதை தான் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 to 1922. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் சி ராஜகோபாலாச்சாரியாரின் தலைமையில் ஆர்வத்துடன் நடத்தப்பட்டது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவரது மகன் ராமசாமியையும் மாநில கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மற்றொரு மகன் கிருஷ்ணசாமியையும் அக்கல்லூரியிலிருந்து வெளியேற செய்து அவர்களை கதர் தொண்டில் ஈடுபடுவதற்காக சேலத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் அதாவது ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணியிருக்காரு? தன்னோட ரெண்டு பசங்க எங்க படிச்சிருக்காங்க? பச்சையப்பன் காலேஜ்ல ஒருத்தர், இன்னொன்னு வந்து மாநில கல்லூரியில படிச்சுட்டு இருந்த ஒரு பையன். அதாவது ராமசாமி, கிருஷ்ணசாமி. ராஜகோபாலாச்சாரியோட பையங்க 2 பேர் என்னது? ராமசாமி, கிருஷ்ணசாமி. 2 பேத்தையும் நீங்க காலேஜ் படிக்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டு கதர் தொண்டில் ஈடுபடுவதற்காக சேலத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருந்த வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் தனது தொழிலை துறந்து ஒத்துழையாமை இயக்கத்தை சேர்ந்தார். அப்ப ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் ஒரு லாயர். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு? பாரிஸ்டர் பட்டத்தை வந்து துறந்துட்டு அந்த தன்னோட தொழில பாரிஸ்டர் பட்டம் வந்து பெற்றிருந்த வழக்கறிஞர் தான் இவரு தன்னோட இந்த லாயர் தொழிலை விட்டுட்டு ஒத்துழையாமை இயக்கத்துல சேர்றாரு. சீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் சிஐஇ என்ற பட்டத்தையும் திறந்தார். சீனிவாச ஐயங்கார் என்ன பண்ணிருக்காரு? அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிற பதவியையும் சிஐஇ அப்படிங்கிற பட்டத்தையும் திறந்துட்டாரு. வஉசி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கவிட்டாலும் கூட தனது வக்கீல் தொழிலை திறந்து இலக்கிய பணியில் ஈடுபட்டார். எல்லாருமே அவங்களோட தொழிலை வந்து விட்டுறாங்க. சென்னை NS வரதாச்சாரி, ராமநாதன் ஆகிய இளம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் செல்வதை நிறுத்திவிட்டனர். முஸ்லிம்களில் சிலர் தாங்கள் வகித்த மாஜிஸ்ட்ரேட் உத்தியோகங்களை உதறி தள்ளினர். அதாவது இதெல்லாம் எதுக்காக சொல்ல வராங்க? இது வந்து ஒத்துழையாமை இயக்கம், அதாவது கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது, அவங்களோட வேலைகள், அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வராங்க. 1920 இறுதியில் நடக்கவிருந்த மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். அதாவது 1920 இறுதியில என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. காங்கிரஸ் வந்து அதனால எலெக்ஷன்ல நிக்காம இருந்து நீதி கட்சி வந்து வந்திருக்கும். அந்த இதுல வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று வேட்பாளர்களையும் மீறி போட்டியிடுவதற்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்று வாக்காளர்களையும் அவர்கள் வேண்டிக் கொண்டனர். ராஜகோபாலாச்சாரியும் ராஜனும் திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தனர். சென்னையிலும் திருச்சியிலும் காங்கிரஸ் கிலாபத் தொண்டர்கள் தேர்தல் புறக்கணிப்பு முயற்சியில் இறங்கினர். அதன் விளைவாக 24 தேசியவாதிகள் தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டனர். எனினும் 1920 நவம்பர் 30ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் சென்னை மாநில சட்டமன்றத்திற்கான 98 இடங்களில் 63 கைப்பற்றியது நீதி கட்சி.
ஓகேங்களா. அப்ப எலெக்ஷன் வந்து எப்ப நடைபெற்றிருக்குது? 1920 நவம்பர் 30. 1920 நவம்பர் 30ல சென்னை மாநில சட்டமன்றத்திற்கான எலெக்ஷன்ல டோட்டல் 98 இடம். 98 இடத்துல 63 இடத்த வந்து கைப்பற்றிச்சு நீதி கட்சி. ஓகேங்களா. 98 இடம் 63. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்ற புறக்கணிப்பு வெற்றி பெறவில்லை. ஏன்னா இந்த கட்சி வின் பண்ணதுனால சொல்றாங்க. நீதி கட்சி தேசிய நீரோட்டத்திற்கு விலகி சென்று அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று ஒத்துழையாமை இயக்கத்தை ஒதுக்கிவிட்டு மக்களின் செல்வாக்கை பயன்படுத்தி ஆட்சியை இந்த நீதி கட்சி வந்து இவங்க சொல்ற ஒத்துழையாமை இயக்கத்தை ஃபாலோ பண்ணாம பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு மக்களின் செல்வாக்கை பெற்று அவங்க வந்து ஆட்சியை வந்து எளிதில் கைப்பற்றிட்டாங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சுப்பராயலு ரெட்டியார் பார்த்தோம்ல 1920. அது அப்புறம் 1921 ஜனவரி 10ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்த கானாட் கோமகனை புறக்கணித்தனர் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள். அதாவது 1921 ஜனவரி 10 வந்து யார் வராங்க? கானாட் கோமகன். அவங்கள வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் புறக்கணிக்கிறாங்களாம். சென்னை நகரின் மூலை முடுக்கு எல்லாம் கோமகன் புறக்கணிப்பு பிரச்சாரம் மும்முரமாக நடைபெற்றது. நகரில் பூரண ஹர்த்தால் கடைபிடிக்கப்பட்டது. அன்று மாலை சென்னை கடற்கரை கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கானாட் கோமகனது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கடற்கரையின் மற்றொரு பகுதியில் நீதி கட்சியின் செல்வாக்கின் கீழ் இருந்த சென்னை மாநகராட்சியின் சார்பாக கானாட் கோமகனுக்கு வரவேற்பு. அதாவது காங்கிரஸ் என்ன எதிர்க்கிறாங்களோ அதை வந்து யார் சப்போர்ட் பண்றா? நீதி கட்சி வந்து சப்போர்ட் பண்றாங்க. 2 நாட்களுக்கு பின்னர் சென்னை மாநில புதிய சட்டமன்ற கூட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் கோமகன். 2 நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? சென்னை மாநில சட்டமன்ற கூட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றியவர் தான் வந்து கோமகன். இந்த கோமகனை தான் காங்கிரஸ்காரர்கள் வந்து அப்போஸ் பண்றாங்க. நீதி கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. எனினும் ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் செயல்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கானாட் கோமகன் ஆனது சென்னை வருகையை வெற்றிகரமாக புறக்கணித்தது என்றே கூற வேண்டும். ஓகேங்களா. இருந்தாலும் ராஜகோபாலாச்சாரி தலைமையில ஏற்பட்ட அந்த இது புறக்கணிப்பு வந்து வெற்றிகரமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாமா. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட வேலைகளை விட்டாங்க. லாயர் வேலை, படிக்கிற வேலை எல்லாம் விட்டாங்களா. அதே மாதிரி தொழிலாளர்களும் அவங்க வந்து வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாங்களாம். சென்னை தொழிலாளர் யூனியன் சார்பாக பக்கிங்காம் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். மீண்டும் வேலையில் சேர சென்ற 800க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். அவர்களது குப்பங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கள்ளுக்கடைகள் பகிஷ்கரிக்கப்பட்டன. கோயம்புத்தூர், சேலம், தென்னார்காடு ஆகிய மாவட்டங்களில் கள்ளுக்கடை மறியல் தீவிரமாக நடைபெற்றது. மறியலில் பலாத்காரமும் பயன்படுத்தப்பட்டது. தடை உத்தரவை மீறியதால் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டாங்க. காந்தியடிகள் துவங்கிய இப்ப இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணா? காந்தியடிகள் துவங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் ராஜபாளையம் பெரும் பங்கேற்றது. அப்போ ஒத்துழையாமை இயக்கத்துல மேக்சிமம் பார்ட்டிசிபேட் பண்ணது எந்த இடம்னு பார்த்தோம்னா ராஜபாளையம். சுயாட்சி இயக்கத்தில் பங்கேற்ற நகரக தலைவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்திலும் தீவிரமாக ஈடுபட்டனர். திருச்சியில் நடைபெற்ற 25வது சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் பல பிரதிநிதிகள் இந்த ஊரில் இருந்து சென்று கலந்து கொண்டனர். சண்டமார்த பிரசங்க எஸ் சத்தியமூர்த்தியின் வருகை இந்த நகர் மக்களிடையே உற்சாகம் பிரவாகத்தை ஏற்படுத்தியது. ஐ.பி. அரங்கசாமி ராஜா, பி.எஸ். சின்ன வெங்கட்ராஜா, பெருமாள் ராஜா, டி.ஏ.கே. அழகுராஜா ஆகியோர் நாக்பூர் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அம்மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியோர் இந்த நகரில் காங்கிரஸ் இயக்கத்தை பலப்படுத்தினர். ஐ.பி. அரங்கசாமி ராஜா வரலாற்று சிறப்புமிக்க கதர் இயக்கத்துக்கு ராஜபாளையத்தில் உறுதியான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார். அதற்காக அவர் சிறை தண்டனை பெற்றார். அவரும் அவரது சகாக்களும் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை துவக்கப்பட்டது. கதரின் பெருமை பற்றிய பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்த பிரச்சார பிரசுரங்கள் விடுதலை இயக்க நீரோட்டத்தில் கலந்தது. பி.எஸ். குமாரசாமி ராஜா துவக்கிய விவசாயிகள் சங்கம் கிராமங்களில் தேசிய உணர்வை பரப்பியது. இது கொஞ்சம் முக்கியமானது மாதிரி இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி.எஸ். குமாரசாமி ராஜா அவர் என்ன ஆரம்பிச்சிருக்காரு? விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறத யார் ஆரம்பிச்சிருக்காங்க? பி.எஸ். குமாரசாமி ராஜா. திருவில்லிபுத்தூர் தாலுகாவில் நடைபெற்ற அரசியல் மாநாடு கிராமங்களில் காங்கிரஸ் கமிட்டிகள் அமைய காரணமா இருந்தன. 1922 மார்ச் 18ஆம் தேதி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜபாளையத்தில் அரசியல் கொந்தளிப்பு. ஏற்கனவே நம்ம படிச்சோம். ஒத்துழையாமை இயக்கம் வந்து எங்க வந்து தீவிரமா நடந்துச்சுன்னா ராஜபாளையம். அதே மாதிரி 1922 மார்ச் 18ல காந்தியடிகள் வந்து கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜபாளையத்தில் கொந்தளிப்பு ஏற்படுது. எஸ். சீனிவாச ஐயங்கார் ராஜபாளையத்தை சுயராஜபாளையம் என்று வர்ணத்து வியப்பில்லை. அப்ப எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து ராஜபாளையத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க? சுயராஜபாளையம். இது மாதிரி கேட்பாங்க. ராஜபாளையத்தை சுயராஜபாளையம் அப்படின்னு வர்ணித்தது யாருன்னு கேட்டோம்னா எஸ். சீனிவாச ஐயங்கார். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மலபாரில் நிகழ்ந்த மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி தமிழ்நாட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அதனால் தமிழ்நாட்டில் கிலாபத் ஒத்துழையாமை இயக்கங்கள் வலுவிழந்து போயின. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் இங்க நடந்துட்டு இருக்கிறப்ப மலபார்ல மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி வந்து நடைபெற்றிருக்கு. அதன் மூலியமாக தமிழ்நாட்டில் வந்து கிலாபத் ஒத்துழையாமை இயக்கம்லாம் என்ன ஆயிடுது? வலுவிழந்து போயிடுச்சு. முஸ்லிம்களின் வன்முறையை அஞ்சிய தமிழ்நாட்டு இந்துக்கள் ஒத்துழையாமை இயக்கத்தினின்று ஒதுங்கிக் கொள்ள துவங்கினர். திருச்சியில் பலப்பட்டிருந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமை பலமற்ற, அதாவது
கேரளால இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறதுனால தமிழ்நாட்டுல ஆல்ரெடி வந்து ஹிந்துஸும் முஸ்லிம்ஸ் நல்லா க்ளோஸா இருந்தாங்க. அங்க நடக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாமே வந்து பலமிழந்து போயிட்டாங்க. திருச்சியில் பலப்பட்டிருந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமை பலமற்று, திருச்சியில ஆல்ரெடி பலமா இருந்திருக்கிறாங்க இந்து முஸ்லிம் ஒற்றுமை, இங்க மலபார் கிளர்ச்சி மூலியமாக இங்க பலமற்று போயிட்டு. மதுரை மாநகராட்சி உறுப்பினர்கள் காந்திக்கு கொடுக்கவிருந்த வரவேற்பை கைவிட்டனர். வேலூரில் முஸ்லிம்களிடையே பதற்ற நிலை. மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியில் கலங்கப்பட்டு போன ஒத்துழையாமை இயக்கத்தை மேலும் தொடர வேண்டும் என ராஜகோபாலாச்சாரி சந்தேகித்தார். 1921 செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமை கேள்விக்குறியாக இருந்ததை காண தவறவில்லை. இயக்கம் எவ்வாறு உருவெடுக்குமோ என்ற அச்சம் மக்களிடையே பரவலாக காணப்பட்டதாக குறிப்பிட்டார் காந்தி. மலபார் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியில் தந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஒடுக்க தீர்மானித்தது சென்னை அரசாங்கம். அப்ப யாகூப் ஹாசனை என்ன பண்ணிட்டாங்க, கைது செய்யறாங்க. அப்துல் மஜீத் ஷா தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் வரதராஜுலு நாயுடு. அப்ப இது வந்து கேட்கலாம், தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் யாரு, வரதராஜுலு நாயுடு. தேசபக்தன் ஆசிரியர் குழுவினர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் வரதராஜுலு நாயுடும் தேசபக்தன் ஆசிரியர் குழுவினர், அதாவது யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, இங்க வந்து யாகூப் ஹாசனை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்துல் மஜீத் ஷார், அதாவது தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் வரதராஜுலு நாயுடு. அப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை ஆசிரியர் யாரு, வரதராஜுலு நாயுடு. அப்புறம் தேசபக்தன் அந்த ஆசிரியர் குழுவினர், அப்புறம் அப்துல் மஜீத் ஷார் இவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. 1921 நவம்பர் 4 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தனிநபர்கள் சட்டமறுப்பு இயக்கத்தில் ஈடுபடலாம் என்று எடுத்த முடிவை திருச்சியில் கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரித்தது. அதன்படி தடை உத்தரவை மீறிய ராஜகோபாலாச்சாரியும் சுப்பிரமணிய சாஸ்திரியும் கைது செய்யப்பட்டனர். கோயம்புத்தூரில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட ஈவே ராமசாமி நாயக்கரும் கைதானார். வேல் சிலவரசர் சென்னைக்கு வருகை தந்தபோது 1922 ஜனவரி 14 அப்போ வந்து பூரண அர்த்தால் நடைபெற்றது. ஆனால் வன்முறையும் துப்பாக்கி சூடும் தமிழ்நாட்டில் நடைபெற்று ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அவப்பெயரை தேடி தந்தது. ஓகேங்களா. வரிகுடா இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லை. வரிகுடா இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து சப்போர்ட் இல்லை. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் முதுகெலும்பாக இருந்த ராஜகோபாலாச்சாரி சிறையில் அடைக்கப்பட்டாலும் காங்கிரசுக்குள்ளேயே பலருக்கு ஒத்துழையாமை இயக்கத்தில் நம்பிக்கையின்மையினாலும் நீதி கட்சி பொதுமக்களிடையே செல்வாக்கு பெற்று ஆட்சியை கைப்பற்றி அரசாங்கத்தை ஆதரித்ததாலும் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. ஏற்கனவே வரிகுடா இயக்கத்துக்கும் சப்போர்ட் இல்லை, ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல. சௌரி சௌரா வன்முறை நிகழ்ச்சியை அடுத்து காந்தியே ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொண்டார். சௌரி சௌரா வன்முறை நிகழ்ச்சி 1922 பிப்ரவரி 4. ஓகேங்களா. பிப்ரவரி 5 தான் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கும். இங்க பிப்ரவரி 5 கொடுத்துருக்காங்க. காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து விலக்கி கொண்டிருப்பாரு. அடுத்து வந்து சுயராஜ்ய கட்சி 1923 to 26 ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்ட போதிலும் தேச தலைவர்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, விடுதலை செய்யப்படலை. இந்திய விடுதலை போராட்டம் தேக்க நிலையில் இருந்தபோது சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்றத்திற்குள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்குவதென முடிவு செய்தனர். தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், வரதராஜன் நாயுடு என்ன பார்த்தோம், தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர். விஜய ராகவாச்சாரியார், ஏ ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோர் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற நுழைவை வந்து ஆதரிச்சிருக்காங்க. 1923 நவம்பர் 13 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியினருள் சத்தியமூர்த்தி, ரங்கசாமி ஐயங்கார், சண்முகம் செட்டியார், சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை பெற்றாலும் கூட அமைச்சரவை அமைக்க மறுத்துவிட்டது. அதனால் டாக்டர் பி சுப்பராயன் தலைமையில் சுயேட்சை அமைச்சரவை வந்து அமைக்கப்பட்டது. இதுதான் நம்ம பார்த்தோம். கருப்பு குதிரைன்னு பார்த்தோமா, சுப்பராயன் தலைமையில் சுயேட்சை அமைச்சரவை வந்து அமைக்கப்பட்டது. சுயராஜ்ய கட்சியும் நீதி கட்சியும் எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டியதாயிற்று. இரட்டை ஆட்சியை தோற்கடிக்கும் நோக்கத்தோடு சுயராஜ்ய கட்சி நீதி கட்சியுடன் சேர்ந்து சுயேட்சை அமைச்சரவையை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டது. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினரால் இரட்டை ஆட்சியின் தீமைகளை எடுத்துக்காட்ட முடிந்ததையொழிய அதை செயலளிக்க செய்ய முடியவில்லை. இரட்டை ஆட்சியின் முரண்பாடுகளுக்குள் இந்திய சுயராஜ்ய கட்சியினர் புயலில் சிக்கிய படகென திசை தப்பி தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து மறைந்தனர். அடுத்து வந்து நீல் சிலை அறப்போராட்டம் 1927. சென்னை ராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் நீல் 1857 பெருங்கிளர்ச்சி ஒடுக்குவதில் தனி தீவிரம் காட்டியிருக்காரு. அவருடைய சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னையின் பிரதான பகுதியில் நீலின் சிலையை வந்து வைத்தது. விடுதலை போராட்டத்தின் போது அந்த அவமான சின்னத்தை அகற்றுவதற்காக நெல்லை சோமயாஜுலுவின் தலைமையில் சத்தியாகிரக குழு துவக்கப்பட்டது. மதுரை சீனிவாசநாத ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசினி அம்மாள், ரே சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜுலு ஆகியோர் அந்த சத்தியாகிரகத்தில் பெரும் பங்கேற்றனர். 1927 ஆகஸ்ட் 1927 ஆண்டு, அது என்ன வருஷம் போட்டிருக்காங்க டேட்டு, துவங்கிய அந்த போராட்டத்துக்கு சுப்பராயலு நாயுடு, முகமது சாலியா ராவத்தரும் தலைமை தாங்க நீலின் சிலையை
நீலின் சிலையை உடைத்து சேதப்படுத்தினர். அவர்கள் கைது செய்யப்பட்டு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்றனர். ஆகஸ்ட் மாதம் துவக்கப்பட்ட நீல் சிலை சத்தியாகிரகம் டிசம்பர் மாதம் வரை தொடர்ந்தது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் தொண்டர்கள் சென்னைக்கு வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சோமயாஜுலு, குடியாத்தம் சாமிநாத முதலியார், பண்ருட்டி தேவநாக ஐயர் ஆகியோர் முறையே தளபதிகளாயிலிருந்து நீல் சிலை சத்தியாகிரகத்தை நடத்தி கைதாகி கடும் தண்டனையை பெற்றனர். நாகபுரியில் நடைபெற்ற தேசிய கொடிப்போர், பர்தோலியில் நடைபெற்ற வரிகுடா, அதாவது தேசிய கொடிப்போர் எங்க நடைபெற்றிருக்குது? நாகபுரியில் வந்து தேசிய கொடிப்போர், பர்தோலியில் நடைபெற்ற வரிகுடா இயக்கம், கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றுக்கு இணையானதாக இருந்து சென்னையில் நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகம் என புகழாரம் சுற்றியுள்ளார் மாப்போசி. நீங்க நிறைய இதுல படிச்சோம்னா மாப்போசி தான் நிறைய இதை பத்தி பாராட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப தேசிய கொடிப்போர் வந்து எங்க நடைபெற்றது? நாகபுரி. வரிகுடா இயக்கம் எங்க? பர்தோலி. வைக்கம் சத்தியாகிரகம் எங்க? கேரளால. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் நடைபெற்ற நீல் சிலை, அதாவது ஆகியவற்றுக்கு இணையானதாக இருந்தது. இந்த மாதிரி வைக்கம் சத்தியாகிரகம்லாம் நடந்துச்சுல, அதுக்கு இணையானதாக இருந்தது சென்னையில் நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகம் என புகழாரம் சூட்டியுள்ளார் மாப்போசி.